ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து கணக்கை ரீட் பண்ணும்போதில் ஒரு கிரிக்கெட் அணி 40% ஆட்டத்தில் வென்றது, 50% ஆட்டத்தில் தோற்றது, 20 ஆட்டங்களில் சமநிலை எனில் அந்த ஆண்டில் கிரிக்கெட் அணியின் மொத்த ஆட்டம் மற்றும் வென்ற ஆட்டம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு டீமோட ஜெயித்ததோட பர்சன்டேஜ், தோற்றதோட பர்சன்டேஜ், சமநிலையான கிரிக்கெட் ஆட்டங்களோட எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம மொத்த ஆட்டம் எத்தனை, வென்ற ஆட்டம் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல அந்த 20 ஆட்டங்கள் அப்படிங்கிறது சமநிலை. இப்போ அந்த 20 முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மொத்த ஆட்டங்கள் வந்து 100% எடுத்துக்கிடணும். ஸோ இதில் மொத்த ஆட்டங்கள் 100% எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த 100%த்தில் நமக்கு வந்து 40% வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 50% தோற்றுருக்காங்க. இப்போ வந்து 100% ஒரு மொத்த மேட்சோட எண்ணிக்கை நமக்கு எத்தனைன்னு தெரியாது, அது 100%ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து 40% ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 50% வந்து தோற்றுருக்காங்க. அப்போ 90% வந்து இதிலே முடிஞ்சிருச்சு. 40 + 50 இது போக இருக்கிற அந்த 10% தான். இப்போ 90% என்னாச்சு, இதிலே முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற அந்த 10% தான் அந்த 20. அதாவது அந்த சமநிலையான மேட்ச் 20 மேட்ச்சு 20 ஆட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 20 ஆட்டங்கள் தான் இந்த 10%. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த ஆட்டங்கள் எத்தனை, வென்ற ஆட்டங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 10% தான் 20னா நமக்கு மொத்த ஆட்டம் எத்தனை, 100%. இப்போ இதையும் கட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 200ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்காங்கன்னா நமக்கு வந்து வென்ற ஆட்டம் எத்தனைன்னு கேட்காங்க. ஸோ இதில் வந்து வென்ற ஆட்டம் எத்தனைன்னு கேட்கும்போது அதே தான், இந்த 10% தான் 20னா நமக்கு இதில் வென்ற சதவீதம் அப்படின்னா வென்ற ஆட்டங்கள் எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். 40% ஆட்டத்தில் வென்றது, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு மேலே அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முதல் வரியில் கொடுத்துருக்காங்க 40% ஆட்டத்தில் வென்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 40 எவ்வளோன்னு பார்த்துட்டா போதும். ஸோ அப்போ இதே மாதிரி இதையும் கட் பண்ணும்போது 2 = 80. 80 ஆட்டங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, மொத்த ஆட்டங்களின் எண்ணிக்கை வந்து 200. இதில் 80ல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை தோற்றதுன்னு கேட்டாங்கன்னா இதே மாதிரி 20/10 × தோற்ற ஆட்டங்கள் எத்தனை 50ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து தோற்ற ஆட்டங்கள் எண்ணிக்கை. அப்போது தோற்ற ஆட்டங்கள் வந்து 100. ஸோ இப்படி ஒன்று மொத்த ஆட்டங்கள் கொடுக்கல அப்படின்னா மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி அதிலேருந்து டோட்டல் கண்டுபிடிக்கலாம். இல்லை நமக்கு வென்ற ஆட்டங்கள், தோற்ற ஆட்டங்கள் கிட்ட அந்த மாதிரி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.